இந்தியாவும் ரஷ்யாவும் அவரவரின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரங்களை ஒன்றாக சேர்ந்து மண்ணில் புதைத்துக் கொள்ளட்டும் என ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு நேற்று 25 விழுக்காடு வரி விதித்த நிலையில் ட்ரம்ப் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதியாகக்கூடிய இந்திய பொருட்களுக்கு 25% கட்டாய வரி விதிப்பை அறிவிப்பு செய்திருக்கின்றார். இதன் மூலமாக அமெரிக்காவும் இந்தியாவும் மேற்கொள்ள இருந்த அந்த பொருளாதார ரீதியிலான ஒப்பந்தங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்தியா மீதான விமர்சனங்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ரஷ்யாவுடன் சில தொடர்புகளை இந்தியா வணிக ரீதியாக வைத்திருப்பதற்கு டொனால்டு டிரம்ப் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டு வருகின்றார். இந்தியாவிற்கு விதித்திருக்கக்கூடிய 25% வரி விதிப்பிற்கு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயும் மேலும் ராணுவ தளவாடங்களுக்காக ரஷ்யாவை இந்தியா சார்ந்திருப்பதும் தான் காரணம் என்று டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இந்தியாவும் ரஷ்யாவும் அவரவரின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரங்களை ஒன்றாக சேர்ந்து மண்ணில் புதைத்துக் கொள்ளட்டும் என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை இந்தியா மற்றும் ரஷ்யாவின் மீது ஒரு சேர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்திருக்கின்றார். அதாவது இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய பொருளாதார கொள்கை என்பது ஒரு வீழ்ச்சியடைந்த பொருளாதார கொள்கை. அதை இரண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக மண்ணில் புதைத்துக் கொள்ளட்டும் என்று டொனால்டு டிரம்ப் இந்த அறிவிப்பின் மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ரஷ்யாவுடனான இந்தியாவின் வணிக தொடர்புகள் பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் கூறும் பொழுது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்கின்றது, அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களை மீறி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கின்றது, அதுதான் இந்த வரி விதிப்பிற்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் தற்பொழுது ரஷ்யாவுடன் இந்தியா வணிக தொடர்பு வைத்துக் கொள்வதை பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை எனவும் இந்தியாவுடன் அமெரிக்கா குறைந்த அளவிலான வணிகத்தையே மேற்கொள்கின்றது என்றும் ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை உலகத்திலேயே அமெரிக்க பொருள்களுக்கு அதிகமாக வரி விதிக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா தான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்தியாவினுடைய வரி மிக மிக அதிகமாக இருக்கின்றது, அமெரிக்க பொருள்களுக்கு உலகின் எந்த நாடுகளும் விதிக்காத அளவிற்கு இந்தியா வரி விதிக்கின்றது என்ற ஒரு விமர்சனத்தையும் இந்தியாவின் மீது ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்றார். ட்ரம்பை பொறுத்தவரை ஏற்கனவே 25% வரி விதிப்பை இந்தியாவிற்கு அறிவிப்பு செய்துவிட்டார். எனவே அது நாளை முதலே எதிரொலிக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் இந்தியாவும் ரஷ்யாவும் வைத்திருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்பது வீழ்ச்சியடைந்த ஒரு பொருளாதார கொள்கை எனவும் இரண்டு நாடும் தங்களுடைய பொருளாதார கொள்கையை ஒன்றாக சேர்ந்து மண்ணில் புதைத்துக் கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ரஷ்யாவுடன் இந்தியாவின் வணிக தொடர்பு குறித்தும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைந்த வணிகத்தையே மேற்கொள்கின்றது, எனவே இந்தியாவுடன் செய்யக்கூடிய அந்த 25% வரி விதிப்பின் காரணமாக தனக்கு எந்த கவலையும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை டொனால்டு டிரம்ப் முன்வைத்திருக்கின்றார். அதே நேரம் இந்திய தரப்பிலிருந்து அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இடைக்கால ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கான பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து பிடிகொடுக்காமல் தன்னுடைய கருத்தை டொனால்டு டிரம்ப் பேசி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.